ஆமாங்க, சின்னசாமி ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு ஹோம் கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் இப்போ ரீசெண்டாக சாம்பியன்ஷிப் செலிப்ரேஷன் நடத்துனாங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா க்ரௌடு உள்ளே வரக்கும் வெளியில் போகிறக்கும் ப்ராப்பராக எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் இல்லாதனால ஓவர் க்ரௌட் ஆகி நிறைய பேர் இறந்துட்டாங்க. நிறைய பேருக்கு அடியெல்லாம் பட்டுச்சு. ஸோ இதனால கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு கமிட்டி அமைச்சு இந்த ஸ்டேடியத்தை பற்றி என்கொயரி வச்சுருந்தாங்க. அதோட ரிப்போர்ட்டில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்சிபி ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா பெரிய மேஜர் ஈவெண்ட்லாம் நடத்த முடியாது. ஏன்னா அதில் எக்ஸிட் என்ட்ரன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இல்லை. பீப்புள் வந்து ரோட்டில் கியூ நிற்க வேண்டியதாக இருக்குது உள்ளே வரக்கும் வெளியில் போகிறக்கும். ஸோ அதனால இனிமேல் 2026 வரைக்குமே எந்த மேஜர் ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால என்ன கோர்ட் முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் 2026 லாஸ்ட் வரைக்கும் எந்த பெரிய மேஜர் ஈவெண்ட்டும் அந்த ஸ்டேடியத்தில் நடத்த போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் ஆர்சிபிக்கு ஐபிஎல் விளையாடுறதுக்கு ஹோம் கிரவுண்டு பெங்களூர் இல்லை, அதுவும் சின்னசாமி ஸ்டேடியம் இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த கிரவுண்டாக இருக்கும் அப்படிங்கிறத. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆர்சிபி ஃபேனாக இருந்தால் மறக்காமல் அவங்கள டேக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.